வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்தியாவில் இல்லாமல் யூஎஸ் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கார்ன் ஸ்டார்ச் வாங்கிக்கோங்க. 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக கரைஞ்சிரும். ஒரு ஸ்பூன்லேயே வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். இது பாருங்கள், கொஞ்சம் மில்கியாக இருக்கும். அதுதான் நல்ல கார்ன் ஸ்டார்ச்சு. இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து சர்க்கரை கரைஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். இது எதுவும் கம்பி பதம் அதெல்லாம் வர வேண்டாம், சர்க்கரை கரைஞ்சால் போதும். நீங்கள் 1/4 கப்பு போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு தித்திப்பு அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் 1/4 கப் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து அது கட்டியாக ஆரம்பிச்சிரும். ஒரு பிஞ்ச் கேசரி கலரை ஒரு டீஸ்பூன் தண்ணியில் கரைச்சி இதில் சேர்க்குறேன். உங்களுக்கு கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த அல்வாலாம் வந்து கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும், அதனால் சேர்த்துருக்கேன் ஃபுட் கலரை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். இது வந்து அந்த கார்ன்ஃப்ளவரோட வாசனை போய் அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் அதில் இறங்குற வரைக்கும் நம்ம கலரிட்டே இருக்கணும். இது ஆனால் டக்குன்னு கட்டிப்பட்டுரும். அதனால் எப்பயுமே வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும். ஆனால் கையெல்லாம் வலிக்காது இது கலரும் போது. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி அல்வா பதத்துக்கு வரும்போது நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம். 1 கப் மாவு எடுத்ததுக்கு 1/4 கப் அளவுக்கு நமக்கு நெய் தேவைப்படும். நான் ஒரு ஸ்பூனாக சேர்த்துட்டு வரேன். இப்போ அடுத்த ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன். இதே மாதிரி 3 வாட்டி சேர்த்துருக்கேன். 1/4 கப் நெய் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் மட்டும் வச்சுருக்கேன், லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலான்னு. இப்போ பாருங்கள், நல்லா அந்த கரண்டியோடு சேர்த்து ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக வரா மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட ஒட்டாமல் நீங்கள் எப்படிலாம் ஷேக் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி எல்லாமே அந்த அல்வா வந்து அந்த இடத்துக்கெல்லாம் போகும். இப்போ நமக்கு பதம் வர ஆரம்பித்தாச்சுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு ஹார்டான அல்வா பதத்துக்கு வரும். நல்லா பீஸ் வந்து கெட்டியாக இருக்கும் இல்லையா, கடையிலலாம் அந்த மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நான் நட்ஸ் சேர்த்துக்கிறேன். கேஷ்யூ நட்ஸ் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போது நான் பக்கத்தில் வந்து ஒரு கேக் டீனை தான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கரண்டிலேருந்து விழறத பாருங்கள், அப்படியே இழுத்துட்டு விழற மாதிரி இருக்கும். இது கரெக்டான ஸ்டேஜு. இப்போ ஃபைனலாக நான் ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் க்ரீஸ் பண்ணி வச்சதில் சேர்த்துட போகிறேன். நீங்கள் ட்ரே இல்லை தட்டு எதில் வேணாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எடுத்து வச்ச நெய் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு, 1/4 கப் நெய்யை. இப்போ கரண்டியே அதுலேருந்து வரல பாருங்கள். இது வந்து ரொம்ப கரெக்டான பதம். இதுதான் வந்து நல்லா ஹார்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஆகிற மாதிரி ஆகிடும். இப்போ சூப்பராக அப்படியே திரண்டு வருது பாருங்கள். பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணும் போல் இருக்கும். பீஸ் போடுற வரைக்குமே வெயிட் பண்ண முடியாது. நான் நெய் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து அப்படியே சேர்த்துற போகிறேன். இதை அப்படியே கொஞ்சம் லெவல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்பூனில் வச்சு இல்லை நைஃபு இல்லை ஏதாவது டபராவோட பின்னாடி அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் வந்து அதை அப்படியே லெவல் பண்ணி விட்டுறலாம். இது செட் ஆகிறதுக்கு குறைஞ்சது 1 ஹவர் ஆகும். அப்போ தான் நல்லா அந்த ஹார்ட் கன்சிஸ்டன்சி வரும். ஃபுல்லாக மூடாமல் கொஞ்சம் மூடி நான் அதை அப்படியே வச்சிடுறேன். 1 ஹவர் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பிளேட் அது மேலே வச்சு அப்படியே திருப்பி போடலாம். மேலே தட்டுங்க, சூப்பராக வந்து விழுந்துடும். விழலைன்னா நைஃப் வச்சு சைடில் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டிங்கனாலும் சூப்பராக வந்து விழுந்துடும். அவ்வளோதான், ஜம்மன் நமக்கு பாம்பே அல்வா ரெடி ஆயாச்சு. இது நேரம் எடுக்குமே தவிர கையே வலிக்காது. சூப்பரான பாம்பே அல்வா பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபீஸையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.